ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி இவ்ளோ நாளா நீ வீடியோ போடாம எங்கடா போயிருந்த? அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்ன விஷயம்னா, நம்ம ஒண்ணு விட்ட யூக்கு மச்சான் திடீர்னு அதிக வீடியோவுக்கு தொடர்ந்து காப்பிரைட்டே குடுத்துக்கிட்டு இருந்தானங்காட்டியும், வீடியோ அப்லோட் பண்ற ஆப்ஷனே என்னுடைய சேனல்ல இருந்து தூக்கிட்டானுங்க. இப்பதான் அது எனேபிள் ஆயிருக்கு. அதனால தான் இவ்ளோ நாளா நான் வீடியோ போடாம இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கன்டினியூஸா வீடியோ போடுவேன்னு தான் நெனைக்கிறேன். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, நம்ப இன்னைக்கான எபிசோடுக்குள்ளார போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஹானர் ஆஃப் கிங் சாப்டர் ஆஃப் குளோரி ஆர்க் ஆஃப் டெஸ்டினிய பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஹானர் ஆஃப் கிங்ன்னு ஒண்ணு போட்டிருப்பேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. அது வேற கான்செப்ட்ல போகும். அது வெறும் 4 எபிசோட் தான். அதே மாரி இதுவும் வெறும் 4 எபிசோட் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 நாள்லயே இத நான் முடிச்சிடுறேன். சரி இப்ப நம்ம எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு கேனுடைய சிஸ்டர் லூனாரி கிளானுடைய புதிய லீடரா ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு எவனோ ஒருத்தன் அது உண்மைதான், அதுக்கெல்லாம் அந்த சம்பவம் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பைரன்ஸுங்களையும் துரத்திக்கிட்டு போனான்ல, அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ளார வித்தியாசமான சக்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த கோட்டையில இருந்து என்னவோ ஒரு சக்தி வெடிச்சுக்கிட்டு வெளியில வருது. அங்க இருந்த மக்களோ இது எல்லாம் அந்த லூனாரி கிளான் ஆள்ல இருந்து தான் வருது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கெயின் அந்த பொண்ணோ இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ லூனா இத எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற அப்படின்னா உன்னுடைய அந்த கசில் ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா அவனை புடிங்கடான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஆமா இதுதான் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குதிக்க கேன்னு அவளும் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்படியே சீனா கீழே குதிக்க சீக்கிரமா அவனை புடிங்கடான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸுங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட, அதில் ஒருத்தன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது நம்மளுடைய மாஸ்டர் கெயின் தானே சொல்லிட்டு இருக்க. திடீர்னு வேற எவனோ ஒருத்தன் அவன் தானே கொலை பண்ணான், அதனால அவனை புடினான்னு சொல்லவும் என்னுடைய வழியை விட்டு நகர்ந்து போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு அங்க வந்த சோல்ஜர்ஸ்ங்கள எவனோ ஒருத்தன் கெயின் பண்ண விஷயத்த பத்தி சீக்கிரமா ஜஸ்டிஸ் கிளானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த பொண்ணும் என்ன கஸ்ரேவேஜ் ஆன் ஆயிடுச்சு இந்த தடவை லூனாரி கிளானை சேர்ந்தவங்களா, சரி ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீனா கட் பண்ணா அங்க நின்னுட்டு இருக்கிறவனை எல்லாரும் அந்த கெயினை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனை சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வராரு. அங்க இருக்கத்துல எவனோ ஒருத்தன் கெயினுடைய கஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனால இதுக்கப்புறம் லூனாரி கிளானுடைய லீடர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாம அவளுடைய சிஸ்டரும் அன்னைக்கு அந்த இடத்துல தானே இருந்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த மாஸ்டரோ கெயின் உன்னை காயப்படுத்தினான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைன்னு அவளும் சொல்ல, அவரும் நம்மளுடைய கிளான் மேல இருக்கக்கூடிய கஸ் ஜெனரேஷன் போக போக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரீபவுண்டு பவரும் கிடைச்சிருக்கு. அது மூலியமா கண்டிப்பா அவன் கொடூரமான டீமனா தான் மாறுவான். கெயினாவே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களால இந்த டெஸ்டினில இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால லூனா நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல என்னால முடியாது, கெயின் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், அதை எதிர்த்து அவன் ஜெயிப்பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கிளானுடைய லீடர் இறந்து போயிட்டாரு, அவருடைய பையன் தான் கெயின். கண்டிப்பா இதுக்கப்புறம் கெயினை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு
நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவளால இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் கெயினை போட்டு தள்ளுறதுக்காக போயிருக்காங்க. இவளுடைய கதையை நம்ம இன்னைக்கு இங்கே முடிச்சிருவோம். நீங்க எல்லாம் யாருன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. சீக்கிரம் அவளை சாவடிங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து தடுத்துறான். கெயின், நீ எப்படி இங்க வந்த? என்ன அப்படின்னா எங்களுடைய ஆட்களை நீ சாவடிச்சிட்டியா? எனக்கு பின்னாடியே வா. இவங்களுடைய கதையை முடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போவோம். இல்ல, நான் இப்படி தோத்து போகக்கூடாது. கண்டிப்பா நான் லூனாவ ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, திடீர்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கான எமோஷனை ஃபீல் பண்றேன். அப்படின்னா என்னை எழுப்புனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷேடோ மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்கவும், யாரு நீ? நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஷேடோவோ, நான் ஒரு செலஸ்டியல் ஆர்மர் 1000 வருஷங்களா தூக்கத்துல இருந்தேன். ஆனா நீ இப்ப என்னை எழுப்பிட்ட. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ளார இருக்கு. அதனால எனக்கு தேவையானதை எனக்கு குடுத்துரு. அதுக்கப்புறம் என்னுடைய மொத்த சக்தியும் ரிட்டனா நான் உனக்கு குடுக்குறேன். இந்தா என்னுடைய சக்தியை வச்சுக்கோ, வேணான்னு மட்டும் சொல்லாத. இல்லன்னு நம்ம ஹீரோவோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். பார்த்தா திடீர்னு பக்கத்துல இருந்த கல்லுல இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிச்சிருது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன இந்த ஆர்மரா? இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டே அடிக்க போகவும், நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்து நிறுத்துறான். திடீர்னு இவனுக்கு எங்க இருந்துடா இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகவும், நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அசால்ட்டா தடுத்து நிறுத்திடுறான். அதுல எவனோ ஒருத்தன், எல்லா ஜெனரேஷன்லயும் லூனாரி கிளானை சேர்ந்தா யாருன்னா ஒருத்தருக்காச்சும் இந்த மாதிரி கஸ் வரும். ஒருவேளை இவனுக்கும் இப்ப அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கடா நம்ம இங்க இருந்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சாரானுங்க. என்ன, என்னுடைய சக்தி உனக்கு பிடிச்சிருக்கா? என்னுடைய சக்தியை உன்னால உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனாவுடைய கதையை முடிக்கலான்னு போக, கெயின்னு நம்ம லூனாவோ கத்த, நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற ஹீரோவோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஆர்மரோ, டேய் சாதாரண மாட்டல் ராணி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய சக்தியை நீ ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ இவளை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, கேன்னு சொல்லிட்டு நம்ம லூனாவோ வந்து கை வைக்க, நம்ம ஹீரோ பயப்படியே மாற ஆரம்பிச்சிடான். அந்த ஆர்மரோ, டேய் மார்டல், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் உன் கூடவே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே சீனா கட் பண்ணா அந்த மாஸ்டரோ, எனக்கும் அந்த சக்தியை பத்தி தெரியாது, ஆனா அந்த கஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அது இப்ப இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கானதா மாறிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம ஹீரோவோ, டீச்சர் நீங்க எப்பயும் கசில பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்களே அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க, இல்ல அது எப்படி இருக்கும் என்ன பண்ணணும்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது கடவுள்கிட்ட இருந்து வருது. இந்த 100 வருஷத்துல மொத்தமா 7 கிளான் உருவாயிருக்கு. அதுல செலஸ்டியல் ரிலிம் இன்னும் இருக்கு. ஆனா நம்மளுடைய பிளட் லைனை சேர்ந்த கஸ் மட்டும் டிஃப்ரெண்டாவே இன்னும் வந்துகிட்டே இருக்கு. சன் கிளான் சேர்ந்த பர்ன் எட்டர்னல்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கிளானுக்கு கிறிஸ்டலைஸ் இருக்கு. கோல்டு கிளானை சேர்ந்தவங்க எப்பயும் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் கிளான் இருக்கு. நம்ம லூனாவோ நம்மளுடைய கிளானை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் எப்பயும் சண்டை போடுறதுல தான் குறிக்கோளா இருப்பாங்க. இந்த சக்தி மூலியமா மத்தவங்கள சாவடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. கெயின், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் எப்பயும் பிரியவே மாட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ பைரக்ஸங்களுக்கு எதிரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஆர்மரோ, என்னடா என்னுடைய சக்தி உனக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல எனக்கு உன்னுடைய சக்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சோலோவாவே அந்த சண்டையில ஜெயிச்சறான். அப்படியே 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு நம்மளுடைய கெயின் பெரிய ஹீரோ பைரட்ஸ் கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காரு. நம்ம லூனா அந்த இடத்துக்கு வந்துட்டு, கெயின் உன்கிட்ட பேசி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கப்புறம் கிளானை நீ தான் பாத்துக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோவோ, இல்ல அது நான் கிடையாது. அதுக்கு நம்ம லூனாவோ, உன்னை தவிர நம்மளோட
எங்களுடைய கிளான மத்தவங்க யாரும் பெட்டரா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுடைய ஸ்டாச்சுவ போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம ஆர்மர் பயபுலியோ, என்னடா காலையில ஹீரோ ஹீரோன்னு பேசின்னு இருந்தானுங்க. இப்ப நீ பண்ண உதவிய கூட மனசுல வச்சுக்காம உன்னுடைய சிலையே உடைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. சீனா கட் பண்ணா பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல யாரோ ஒருத்தங்க லூனாரி கிளானுக்கு இதுக்கப்புறம் கெய்னால லீடரா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் எங்க போனான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் லூனாரி கிளான இதுக்கப்புறம் நம்மளே டேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லூனாரி கிளானை சேர்ந்த மெம்பருங்களோ லூனாரி கிளானுக்கு கெயின் இல்லைன்னா என்ன, அவளுடைய கூட பிறந்த சகோதரி இருக்கல்ல லூனா, இதுக்கப்புறம் அவளே எங்களுடைய கிளான் லீடரா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு யாரோ ஒருத்தர் யாரு கிளான் லீடரா இருந்தாலும் இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இப்ப அந்த கெயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன். லூனா உள்ளார வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள்ல நானே பாத்துக்கிறேன், லூனாரிய சேர்ந்த யாரும் இதுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப நம்ம ரொம்ப அவசரமான நிலைமையில இருக்கோம். கெயினுக்கு சீக்கிரமா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதானா? அது மட்டும் இல்லாம அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஆர்கியூமெண்ட். உங்க கிளானை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஸ் வந்துகிட்டே இருக்கு. போக போக அவங்களால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு டீமனா மாறிடுறாங்க. கெயின் ஒன்னும் டீமன் கிடையாது. அவன் டீமனோ இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த நாங்க கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம லூனாவோ நம்ம ஹீரோவை பத்தியும் அவனுக்குள்ள இருக்கிற சக்தி மற்ற விஷயங்களை பத்தி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, நீ சொல்ற காரணங்களையும் ஏத்துக்கிறேன். ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரேன். இதுக்கப்புறம் அந்த கெயின் அவனுடைய கஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணாலோ இல்ல தானா ஆக்டிவேட் ஆனாலோ அவனை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பூரா பயபுள்ளிங்களும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருதுங்க. எங்களுடைய பிளட் லைனை எங்களால சூஸ் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய டெஸ்டினியை கண்டிப்பா நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க சாகணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தான் உண்மையான டீமனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. அதான் சோல்ஜர்ஸுங்க எல்லாம் அவளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க அந்த ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த பொண்ணு அவளுடைய சக்தி மூலியமா கண்ட்ரோல் பண்ண டக்குன்னு வை விட்டுறானுங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் போர்ட்டலுக்குள்ளார யாரும் வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு பவுண்டியும் போட்டு அந்த இடத்துல போஸ்டரை ஒட்டிடுறானுங்க. அந்த இடத்துக்கு போட்ல வியாபாரம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய சில பேருங்க வந்துட்டு கெயின் மட்டும் இல்லைன்னா வைரட்ஸுங்க கிட்ட இருந்து எங்களை யாரும் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜருங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத எவனோ ஒருத்தன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆர்மர் பைப்லயோ, என்ன இந்த கஸ்ஸை நீ பிரேக் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா அந்த நினைப்பை இதோட மறந்துரு. ஏன்னா நீ ஒரு சாதாரண மாட்டல். அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சனா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. உனக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. அதனால கண்டிப்பா உன்னுடைய பாடியை என்ன கண்ட்ரோல் பண்ண விட்டு தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா காடு கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டீமன் ஆர்மரோ இப்போ உனக்கு வேற வழி இல்லை, என்ன வெளியில வர விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் அவன் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா.
நம்ம ஹீரோவோ யாருன்னு கேட்கவும் அதுக்கு அவனும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்றும் உன்னுடைய எனிமி கிடையாதுன்னு சொல்றான். "ஏய் கேன், உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு அவனை இமிடியேட்டா சாவடிச்சிட்டு வாங்க." அவங்க போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக அந்த இடத்துல டீச்சர் நின்னுகிட்டு, "லூனா என்ன கண்டிப்பா நீ அங்க போக போறியா? அது ஒரு செலஸ்டியல் ரிலிமன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னுடைய பிரதரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் அங்கதான் போவான். அதனால கண்டிப்பா நானும் அந்த இடத்துக்கு போவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீ மறந்து போயிட்ட போல இருக்கு. இதுக்கப்புறம் அவன் உன்னுடைய பிரதர் கிடையாது. என்னவா இருந்தாலும் திரும்ப அவனை பயப்படி கொண்டுகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி அப்பவா நம்ம அங்க போலாம். ஆனா டீச்சர் உங்களுடைய காயம் இன்னும் சரியாகலையே. இருந்தாலும் கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த ஆபத்தான இடத்துக்கு உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீட் ஆகும். அப்படியே ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.